ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாஸ்மின் ரோஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் ஃப்ரை, மசாலா வெண்டைக்கான்னு சொல்லலாம், வெண்டைக்காய் ஃப்ரைன்னு சொல்லலாம், இல்லை ஃபிங்கர் வெண்டைக்கான்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதை அதோட தலையும் காம்பையும் கிள்ளிட்டு சின்ன சைஸ் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஈஸியாகவும் வதங்கும். இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயையும் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை ரெடி பண்ணி இந்த கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணணும். இந்த காய்க்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு வெண்டைக்காயாக எடுத்து அந்த ஹோலில் ஃபில் பண்ணிக்குவோம். சும்மா இப்படி இங்கிட்ட ஒரு தே விட்டிங்கனாலே போதும். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தெரியும், பட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஈஸி தான். நம்ம உட்காந்து கட் பண்ணுவோம்ல, அந்த டைம் தான் இதுக்கு ஆகும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம மசாலாவை நல்லா அமுக்கி வச்சுருக்கோம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம், இல்லாட்டி உங்களுக்கு டைமிங் தான் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலும் அப்படியே மேக்னேட் பண்ண மாதிரி இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடவுள் பருப்பு போட்டுக்குவோம். 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, கடவுள் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த மசாலா வெண்டைக்காயை அதில் போட்டுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே எண்ணெயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி விட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம். அப்படியே 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அந்த ஆயிலே அது நல்லா வேகணும். இப்போ நம்ம அந்த வெண்டைக்காயை பார்ப்போம். தெரியுதா, வெண்டைக்காய் எப்படி நல்லா கொஞ்சம் வதங்கி வருது. இந்த வெண்டைக்காயோட 50% வெந்தாலே போதும், நல்லாயிருக்கும். அதனால் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெண்டைக்காய் இந்த மசாலாவும் சேர்ந்து அதோட நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா மட்டும் கூட போதும். இன்னும் 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்க விடுவோம். ஒரு 2 வாட்டி எடுத்து கிளறி கொடுத்து மூடி வச்சோம்னா அது நல்லா எண்ணெயிலே வதங்கிடும்.